ஆடி கிருத்திகை என்றைக்கு வருகிறது, ஆடி கிருத்திகை அன்று என்னென்ன தவறுகள் எல்லாம் செய்யக்கூடாது, ஆடி கிருத்திகை அன்று எப்படி வழிபட வேண்டும், ஆடி கிருத்திகை அன்று வழிபாடு செய்வதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆடி கிருத்திகை எப்போது அப்படின்னாக்கா 6/8/2026 வியாழக்கிழமை அன்று மாலை 6:19 கிருத்திகை நட்சத்திரம் தொடங்குகிறது. தொடங்கி மறுநாள் வெள்ளிக்கிழமை 7/8/2026 மாலை 4:51 வரை இந்த கிருத்திகை நட்சத்திரம் நடைபெறும். முருகப்பெருமானின் அருளை பெற ஆண்டிலேயே மிகச் சிறந்த நாள் ஆடி கிருத்திகை. இந்த ஆடி கிருத்திகை நன்னாளில் காலையிலேயே எழுந்து நீராடி மனதை அமைதிப்படுத்தி முருகப்பெருமானை முறையாக வழிபட வேண்டும். ஆடி கிருத்திகை அன்று பூஜை அறையை சுத்தம் செய்து முருகப்பெருமான் படத்தை அலங்கரித்து படையலிட்டு பால் பாயாசம் வைத்து பஞ்சாமிர்தம் வைத்து 108 முறை ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை 108 முறை கூறி வணங்க வேண்டும். அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம். இப்படியெல்லாம் செய்யும்போது முருகப்பெருமானுடைய அருள் அன்று பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆடி கிருத்திகை என்று தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னாக்கா, அன்றைக்கு கோபப்படக்கூடாது, பிறர் மனம் புண்படும்படி பேசக்கூடாது, கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. இதற்கு பதிலாக அன்னதானம் செய்வது, ஏழைகளுக்கு உதவுவது, விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் உணவளிப்பது போன்ற நற்செயல்களில் ஈடுபடலாம். ஆடி கிருத்திகை அன்று மன தூய்மையுடன் முருகப்பெருமானை வணங்கினால் குடும்ப ஒற்றுமை நன்றாக இருக்கும், தொழில் வளம் பெருகும், வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும், கடன்கள் எல்லாம் குறையும், திருமண தடைகள் விலகும், மனம் மகிழ்ச்சியில் திளைக்கும், செல்வ வளம் பெருகும். இப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் இந்த ஆடி கிருத்திகை வழிபாடு செய்வதால் உண்டாகும். என்னிடம் ஜாதகம் பார்க்க வேண்டுமென்றால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9092120588 இந்த எண்ணுக்கு என்னை தொடர்பு கொண்டு என்னிடம் ஜாதகம் பார்க்கலாம். உங்களுக்கு புரியும்படி பொறுமையாக தெளிவாக சொல்ல காத்திருக்கிறேன். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.